இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 நாட்களாக நாம் ஜெபத்தை பற்றி தியானித்து வந்தோம். அதிகாலை ஜெபம், சாயங்கால ஜெபம் பார்த்து வந்தோம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருப்பது இரவு ஜெபம். இரவு நேரத்தில் நாம் ஜெபிப்பது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறது என்பதை தியானிக்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாட்களிலே அவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி இரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இரவு முழுவதும் தேவனை நோக்கி என்ன செய்து கொண்டிருந்தாரா? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ ஃபர்ஸ்ட் அதிகாலை ஜெபத்துக்கு ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து தான். சாயங்கால ஜெபத்துக்கு முதல் ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து தான். அதுக்கு பிறகு நம்முடைய இரவு ஜெபத்துக்கும் ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து தான். அப்போது முற்பிதாக்கள் ஜெபம் பண்ணாங்க. ஆனால் அந்த 3ஐயும் கடைப்பிடித்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்து முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையில் கடைப்பிடித்து அது எவ்வாறு கடைப்பிடிப்ப வேண்டும் என்பதை நமக்கு என்ன செய்கிறாங்க? கற்றுத்தராங்க. நம்முடைய பலவீனங்களில் நாம் இருக்கும்போது இந்த அதிகாலை ஜெபத்திற்கு தடையாயிருக்கிற காரியங்களை உடை தெரிவதற்கு ஆவியானவர் நமக்குள் கடந்து வரும்போது அந்த பலன் நம்ம என்ன செய்கிறது? நம்மை தேவனுடைய விருப்பத்திற்கு நேராக நம்முடைய பொருத்தனை நிறைவேற்ற நமக்கு என்ன செய்கிறது? பலன் தருகிறது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1973ஆம் ஆண்டில் இந்த இரவு ஜெபம் ஒன்று என்ன செஞ்சாங்க? அப்படி பண்ணாங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்களும், அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா சகோதரர் ஜீவானந்தம் அவங்களும் இதில் என்ன செஞ்சாங்க? முன்னின்று நிறைய கருள் நடத்தினாங்க. அப்போ அந்த மீட்டிங்கில் யார் கலந்து கொண்டாங்க அப்படின்னா நம்முடைய சாம் ஜெபத்துற அங்குள் என்ன செஞ்சாங்க? கலந்து கொண்டு அந்த நேரத்தில் இந்த இரவு வேளையில் ஜெபித்ததை அவங்க தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்காங்க பாருங்கள். அந்த இரவு வேளையில் ஜெபிக்கும் போது அலையலையா என்ன செஞ்சான்? அப்படியே அவருடைய ஆசீர்வாதங்களும் அப்படியே அபிஷேகமும் அப்படியே கடந்து வந்ததை அவருடைய கண்களால் பார்க்க முடிந்தது. அதன் பிற்பாடு தமிழ்நாட்டில் பெரிய ஒரு எழுப்புதல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க புத்தகத்தில் எழுதியிருந்ததை நான் வாசித்தேன். அப்போது இரவு நேரத்தில் முழுமையாக நம்ம ஜெபிக்கும் போது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம், எப்பேற்பட்ட எழுப்புதல் ஒரு தேசத்துக்கு, ஒரு நாட்டுக்கே கடந்து வருது அப்படின்னா நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதை நீக்குவதற்கு அது ஒரு பெரிய ஒரு காரணமாக அமையும். அப்போ இரவு வேளையில் ஜெபிக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு அழகாக என்ன செஞ்சுருக்காங்க? வேத புத்தகத்தின் வாயிலாக கற்று தந்திருக்காங்க. அந்த இரவு வேளை நம்ம ஜெபிக்கணும். எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோன்னா யாக்கோபு பாருங்கள். யாப்போக்கு நதிக்கரையில் என்ன செய்கிறார் அப்படின்னா அப்படியே நிற்கிறாரு. ஒய்ஃபெல்லாம் என்ன செய்கிறாரு? அந்த சைடில் விட்டுட்டு ஒவ்வொரு பேட்சை ஒரு 4 பேட்சை பிரித்து என்னுடைய சகோதரனாகிய ஏசா என்ன செய்கிறான்? என்ன பழி வாங்குறதுக்கு வரான் அப்படி சொல்லி பயந்து அப்படி இருக்கும்போது இரவு முழுவதும் என்ன செய்கிறார் அப்படின்னா போராடுற, தேவனோடு போராடி அந்த இரவு முடிந்து அப்படி விடியும் போது அவருக்கு வெற்றி கிடைக்குது. ஏசாவுடைய மனம் மாறி அங்கே சமாதானம் என்ன செய்கிறது? வருகிறது. அப்போ இதுதான் நமக்கு மெயின் எக்ஸாம்பிள். அப்போ நாமும் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம். வேலையின் ஸ்தலமாக இருக்கலாம், தொழிலின் ஸ்தலமாக இருக்கலாம், அல்லது பிள்ளைங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைங்களுடைய கல்யாண விஷயமாக இருக்கலாம், படிப்பு விஷயமாக இருக்கலாம். எந்த காரியமாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சில நம்ம கூட வரக்கூடிய வருமானத்தில் உள்ள முன்னேற்றங்களுக்கு தடையாக இருக்கலாம். அப்படிப்பட்ட தடைகளை எல்லாம் தகர்த்தெறிவதற்கு முக்கியமான நேரம் அப்படின்னா இரவு ஜெபம். எப்போனாலும் நீங்கள் ஜெபிக்கலாம் பாருங்கள். சில நேரம் சொல்லுவாங்க இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்கு தான் நீங்கள் கால் பண்ண முடியும், அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய அரசியல் அதிகாரிகளோ உயர் அதிகாரிகளோ நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் உள்ள அவங்க கரஸ்பாண்டன்ஸையோ யாரையும் பார்க்கனாலும், ஒரு மேனேஜரை பார்க்கனாலும், அந்த கம்பெனி ஓனரை பார்க்கனாலும் நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டியிருக்கு, காத்திருக்க வேண்டியிருக்கு. நம்ம கால் பண்ணும்போது அவங்க ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து பெரியவர் பாருங்கள். நீங்கள் ஆவலோடு விருப்பத்தோடு இரவு வேளையில் எப்போ நீங்கள் கூப்பிட்டாலும் அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த இரவு முழுவதும் ஜெபிப்பதற்கு நமக்கு பலன் தேவை. அந்த பலனை ஆவியானவர் நமக்கு தர்றாங்க. அதை நம்ம கற்றுக்கொண்டோம். அந்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஃபஸ்ட்டு நம்ம முழங்கால் படியிட்டு நம்ம நம்முடைய மாம்சீகத்தில் நம்ம ஜெபிக்கும் போது நம்மளால் ஜெபிக்கவே முடியாது பாருங்கள். டைமை பார்த்தா 1 நிமிஷம் கூட முடிஞ்சிருக்காது. ஆனால் நீங்கள் 1000 தடவை சோசனம் சொன்ன மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் அப்படின்னா நம்ம மாம்சத்தில் ஜெபிக்கிறோம். ஆனால் ஆவியானவர் கூட இணைந்து ஜெபிக்கும் போது பாருங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் ஜெபித்தாலும்
இப்படி 1 நிமிஷம் 2 நிமிஷம் போன மாதிரி இருக்கும். அப்போது நாம் மாம்சீகத்தில் ஜெபிக்க இரவு முழுதும் நம்மளால் முடியவே முடியாது. அப்போது ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது மட்டுமே நம்ம என்ன செய்ய முடியும், இந்த இரவு முழுவதும் நம்ம ஜெபிக்க முடியும். ஆவியானவர் நமக்குள்ளே வரணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா அவரை சோஸ்தரிக்கணும். பாருங்கள், அவர் செய்த நன்மைகளை நினைத்து 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 நம்ம என்ன செய்யணும், அவருக்கு நன்றி செலுத்தணும். அப்படி நன்றி செலுத்த 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 பாருங்கள், ஆவியானவர் தேவன் நம்மளை மகிழ்ந்து நம்ம என்ன செய்கிறாரு, அப்படியே நடத்துகிறார். ஆனால் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, நைட்டு ஜெபம் பண்ண எனக்கு விடுதலை கிடைச்சிடும். கிடைக்குமா கிடைக்காதா? நான் இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு இரவு ஜெபத்தில் உட்காந்திங்கன்னா உங்களால் இரவில் ஒரு 5 நிமிஷம் கூட நம்மளால் நினச்ச முடியாது, ஜெபிக்கவே முடியாது. தாவீது ராஜா சொல்கிறாரு பாருங்க, உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். சங்கீதம் 119:62 இருக்குது. உண்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். நம்ம பாதி ராத்திரியில் எழும்பி நம்ம பக்கத்தில் பிள்ளைங்க தூங்குறாங்களா, கணவன் தூங்குறாங்களா, நாளைக்குள்ளே வேலையை முடிச்சிட்டோமா, இந்த காரியங்களை தான் பார்க்குறோம். ஆனால் தாவீது ராஜா எழும்பி என்ன செய்தானா, பாதி ராத்திரியில் எழும்பி தேவனை துதித்தாராம். இரவு நேரம் என்ன செய்தாராம், துதித்தாராம். அவர் பாருங்க, ஏன்னா நம்முடைய தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லி 121 சங்கீதத்தில் பார்க்குறோம். நம்மளை பாதுகாக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. நம்மளால் அப்படியே ஒரு என்ன செய்கிறாரா, பாதுகாப்பாக இருக்கிறாரு. நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் என்ன செய்கிறாரு, அவர் ஓடி வருவார். பாருங்க, அந்த தேவனுடைய ஆவியானவர் நமக்கு போராட்டங்கள் அதிகமாக இருக்கும்போது சில நேரம் நம்ம ஜெபிக்க முடியாது. முழங்கால் படிக்கிட்டு இருப்போம், ஜெபிக்கணும்னு ஆவல் இருக்கும். அப்படியே நம்ம சோர்ந்து போய் இருக்கும்போது நமக்காக என்ன செய்வார் அப்படின்னா, இயேசுவான நம்ம பக்கத்தில் முழங்கால் படியிட்டு நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவார். அதான் பெரிய பாக்கியம். இந்த உலகத்தையே படைத்த இயேசு கிறிஸ்து உங்களோட வந்து ஜெபிக்கணும்னா, உங்களால் இத்தனை நாள் நீங்கள் ஜெபிச்சிருப்பீங்க, முழு இரவுலாம் ஜெபிச்சிருப்போம். ஒரு போராட்டத்தின் மத்தியில் உங்களால் ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் அவளோட முழங்கால் படியிட்டு அவருக்கு சோஸ்திரம் மட்டும் சொல்லுங்க. அவரே என்ன செய்வார், இறங்கி வந்து உங்களுக்காக என்ன செய்வார், பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்வார். அப்பேற்பட்ட தேவனை நாம் கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், இரவு முழுவதும் தேவனை நோக்கி நம்ம என்ன செய்யணும், போராடி ஜெபிக்கும் போது நமக்கு ஒன்று கிடைக்குது பாருங்க. சத்ருவின் வல்லமையை தகர்த்து யுத்த ஜெபம் செய்ய அந்த நேரம் ஏதுவாக இருக்கிறோம். சத்ருவின் தடைகளை தகர்த்தெறியக்கூடிய ஒரு வல்லமையான நேரம் அதுதான். மந்திரவாதிகள்லாம் எத்தனை மந்திரம் செஞ்சாலும் பாருங்க, அதெல்லாம் தகர்த்தெறியக்கூடியது இந்த முழு இரவு ஜெபம். வாழ்க்கையில் நமக்கு மாதத்தில் ஒரு முறையாவது முழு இரவு ஜெபம் மிக மிக அவசியம். வேலைகள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் அந்த இரவு ஜெபத்தில் தேவனோடு நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது எல்லா தடைகளும் நீங்கி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் நீங்கி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் நீங்கி, தேவன் உங்களை வல்லமையை நடத்துறதை உங்களால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இதை தான் தானியேல் என்ன செஞ்சார், தம்முடைய வாழ்க்கையில் செஞ்சார். அந்தி சந்தி மத்தியானம் வெள்ளை என்ன செஞ்சார், ஜெபித்தார். நம்ம என்ன செய்கிறோம், தேவன் நமக்கு கற்றுத்தரு அதிகாலை சாயங்காலம் இரவு வேளைகள் நம்ம ஜெபிக்கும் போது நாம் என்ன செய்கிறோம், முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சத்துருவின் கோட்டைகளை தகர்த்தெறிந்து தேவனுக்கு நேராக நம்ம ஓடத்தக்க, நம்ம இலக்கை நோக்கி ஓடத்தக்க தேவன் நமக்கு பலன் தருகிறார். இந்த நேரத்திலையும் நம்ம நிறைய பேர் நினச்சிருக்க போராட்டங்களுக்கு எல்லாவற்றுக்கும் இத்தனை நாள் எனக்கு ஒரு வழி தெரியாமல் போயிட்டு, இன்றைக்கு இன்று இரவே நான் முழங்கால் படிட்டு ஜெபிக்க போகிறேன்னு சொல்லி பொருத்தனை பண்ண தேவன் உங்களை நோக்கி பார்த்து சொல்கிறாரு, இன்று இரவே நான் உனக்கு என்ன செய்வேன், இந்த போராட்டத்திலேருந்து என்ன செய்வேன், விடுதலை தருவேன். நீ தொடர்ந்து செய்யும் போது உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி வழி செய்யக்கூடிய காலம் உங்களுக்கு வந்து விட்டது. நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உடைய வாழ்க்கையில் தொடர்வதை உங்கள் சுற்றி இருக்கிற மக்கள் கண்டு கழிப்பார்கள். இது எப்படி ஆயிற்று, எங்களுடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாயிட்டுன்னு சொல்லத்தக்கதாக தேவன் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இரவு வேளையில் நீங்கள் ஜெபித்து நீங்களும் இவ்வாறு ஜெபிக்க வேண்டும் எங்களுக்கு கற்று தந்திருக்கீங்க ராஜா. நீங்கள் இரவு வேளையில் தகப்பனை போராடி ஜெபித்தீங்க தகப்பனே. கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்தீங்க தகப்பனே. மறுரூபமாகிறதுக்கு முன்னாடி இருதயத்தில் வியாகுலங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சொல்லி ஜெபித்த காட்கள் உண்டு ராஜா. அந்த இரவு ஜெபத்தை எங்களுக்கும் கற்று தந்திருக்கீங்க தகப்பனே. எங்கள் வாழ்க்கையிலும் போராட்டங்கள் உண்டு ராஜா, பிரச்சனைகள் உண்டு தகப்பனே. எங்கள் வாழ்க்கையில் முன்னேற தடையாக இருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தகப்பனே எவ்வாறு போராட்டத்தை முறியடிப்பது என்பதை கற்று தந்து விட்டீங்க தகப்பனே. நாங்களும் ஜெபிக்க எங்களை பலப்படுத்துங்க என்று சொல்லி நோக்கி
நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசேஷமான ஜெபாவை ஊற்றப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அந்த அறைக்குள்ள நீங்கள் பிரவேசிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அந்த கட்டுகள் முறிக்கப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம். தடைகள் நீங்குவதாக ராஜா. அப்பா, சத்துருவானவன் உங்களுக்கு கொண்டு வருகிற தடைகள் நீங்கட்டும் தகப்பனே. ஜெபிக்க விடாதபடி தடை பண்ணுகிற சத்துருவின் கிரியைகள் இப்பொழுதே கலண்டு போகிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. மரண கண்ணிகள் தெரித்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இப்பொழுதே நம்முடைய அபிஷேகம் கடந்து வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு ஜெபத்தை தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் ஜெபித்து அப்பா தேசத்தை உமக்கு நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள தேவன் கிருபை பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தை நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளவும் தகப்பனே, எங்கள் சபைக்கும் அப்பா எங்களுடைய சொசைட்டிக்கும் எங்கள் தேசத்துக்கும் நாங்கள் தகப்பனே நல்லது செய்ய நன்மையான மனிதர்கள் அங்கே மாற்றி தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். நீர் அவ்வாறு செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.